ஹாய் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் ஜனவரி 12 2021 ஜான்வரி 12 2021 நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான கரண்ட் ஈவெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாசல் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கொடுங்க. மூவிங் ஆன் டு த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் ஜான்வரி 12 2021. First one, Swedish manufacturer chooses Tamil Nadu over Vietnam. Swedish manufacturer chooses Tamil Nadu over Vietnam. ஸோ ஸ்வீடனில் இருக்கிற ஒரு கம்பெனி ஆட்டோலிவ் இன்கார்பரேட் அப்படின்ற ஒரு கம்பெனி, அது வந்து ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனியில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து தமிழ்நாட்டில் கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க, 100 கோடி முதலீட்டில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி வந்து ஆக்சுவலாக அவங்க வியட்நாம் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் தமிழ்நாடு வில் பி த வைட்டல் அண்ட் சூட்டபிள் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ்நாடுல அந்த பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, செய்யார் பக்கத்தில். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் ப்ராடக்ட்ஸ், ஏர் பேக்ஸு, சீட் பெல்ட்டு, ஸ்டீரிங் வீல்ஸ் இந்த மாதிரி தயாரிக்கிற கம்பெனி ஆட்டோலிவ் அப்படிங்கிறது ஸ்வீடனில் இருக்குது. ஸோ அவங்க தமிழ்நாடுல பிளான்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, செய்யார் பக்கத்தில். ஸோ இதனால் வந்து 400 பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாடுவோட மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, அந்த வந்து இந்தியாவில் மற்ற ஸ்டேட் கூட போட்டி போடுறது இல்லாமல் வியட்நாம், தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு மாற்றா தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் நாங்கள் பார்க்குறோம். அதனால நாங்கள் வந்து வியட்நாமை விட தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோலிவ் இன்கார்பரேட் பிரைவேட் லிமிடெட் ஸ்வீடிஷில் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், கோவிஷீல்டு. ஸோ கொரோனாக்காக போடப்படுற வேக்சினேஷன் மருந்து தான் கோவிஷீல்டு. இதை தயாரிச்சது வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பூனால இருக்கு. ஸோ இப்போ ஜனவரி 16 2021 சனிக்கிழமையில இருந்து இந்தியா முழுக்க கொரோனா தடுப்பூசி போடப்படும் ஏற்கனவே அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாட்ட இருந்து கிட்டத்தட்ட 11 மில்லியன் கோவிஷீல்டு வாங்கியிருக்கிறாங்க. 11 மில்லியன் டோசஸ், 11 மில்லியன் டோசஸ் ஆஃப் த கோவிஷீல்டு 210 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. தமிழ் பேப்பர்ல 200ன்னு இருக்கும், ஓகேங்களா? ஸோ 210 இன்க்ளூடிங் ஆஃப் ஜிஎஸ்டியில் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நேற்றுக்கு பிரதமர் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில முதலமைச்சர்கிட்ட வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறப்ப 3 கோடி ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் வேக்சினேஷன் போட போகிறாங்க. அதுக்கான காசை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் தர தேவையில்லைன்றத நேற்றுக்கு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவர் அரசியல்வாதிகளுக்கு ஒன்று சொன்னாரு, பப்ளிக்கு முதல்ல வேக்சினேஷன் போடட்டும், நீங்க கியூல போய் முன்னாடி நிக்க வேணாம், நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேணாம், பொலிட்டீஷியன்ஸை வந்து முதல்ல பீப்புளுக்கு வேக்சினேஷன் ட்ரைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ கோவிஷீல்டு சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தயாரிச்சது பூனால இருக்குது. இது வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட டையப்போட தயாரிக்கப்பட்ட மருந்து. அடுத்தது கோவேக்சின், பாரத் பயோடெக் நிறுவனம் ஹைதராபாத்ல இருக்கு, அவங்க தயாரிச்சது கோவேக்சின். அவங்க கூட அநேகமா மத்திய அரசு இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஜான்வரி 16 2021 இந்தியா முழுக்க வேக்சினேஷன் டிரைவ் கொண்டு வருவாங்க. ஸோ உலகத்திலே மிகப்பெரிய கொரோனாக்காக தடுப்பூசி போடும் விழாவா இது இருக்குது, ஓகேங்களா? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வேக்சினேஷன் டிரைவ் ஃபார் கொரோனா வந்து இந்தியாவில் தான். ஸோ இந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட சிஓ வந்து அடார் பூனாவாலா அப்படிங்கிறவர் தான். அடார் பூனாவாலா வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட சிஇஓ. RS Sharma panel, government of India has constituted RS Sharma, முன்னாள் ட்ராய் தலைவர், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவரோட தலைமையில ஒரு 10 நபர் கொண்ட குழு ஆரம்பிச்சிருக்காங்க இந்திய அரசாங்கம். எதுக்கு அப்படின்னா இந்த கொரோனா தடுப்பூசி போடுறத மானிட்டர் பண்றதுக்காக, கமிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த COVID-19 வேக்சினேஷன் மானிட்டர் பண்றதுக்காக இவரோட தலைமையில இந்திய அரசாங்கம் ஒரு 10 நபர் கொண்ட குழுவை ஏற்பாடு செய்துள்ளது, RS Sharma குழு.
ஸோ நம்ம இப்போதான் சொன்னது ஜனவரி 16 2021 கொரோனா தடுப்பூசி கோவேக்சின் கோவிஷீல்டு அதெல்லாம். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஜனவரி 16 2021 கொரோனா தடுப்பூசியை வந்து மதுரை அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில துவங்கி வைக்கிறார். ஓகேங்களா? ஸோ இன் தமிழ்நாடு the corona vaccination drive will be starting at Madurai Government General Hospital, Rajaji General Hospital by the Chief Minister of Tamil Nadu, Mr. Edappadi K. Palaniswamy. So RS Sharma Kuru அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸைஸ் சி விஜில் 21. எக்ஸைஸ் சி விஜில் 21. ஸோ ஜனவரி 12, 13 இன்னைக்கும் நாளைக்கும் வந்து இந்திய கடலோரம் முழுக்க, இந்திய கடலோரத்தில் இருக்கிற அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரு ஒத்திகை பயிற்சி, கடலோர பாதுகாப்பு பயிற்சி சி விஜில் என்ற தலைப்புல நடைபெறும். இது வந்து 2வது சி விஜில். ஓகேங்களா? இந்த தலைப்புல எதிர்ப்படுறது 2வது சி விஜில் கடலோர ஒத்திகை. இது இனாகரல் ஃபர்ஸ்ட் நடந்தது வந்து ஜனவரி 2019 நடந்தது சி விஜில் என்ற பேர்ல, சி விஜில் 19 அப்படின்ற பேர்ல. இப்ப 2வது எடிஷன் சி விஜில் 21. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இது நடத்துறதா வந்து இந்திய கப்பற்படை வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்தியன் நேவி, இந்தியன் கோஸ்ட் கார்டு எல்லாம் இணைந்து நடத்துறாங்க. ஸோ 7516.6 கிலோமீட்டர் இந்திய கடலோர நீளம். ஸோ அது முழுக்க இந்த கடலோர பாதுகாப்பு பயிற்சி வந்து நடத்துறாங்க. 13 இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கடலோரத்துல இருக்கு. ஸோ மேற்கு கடலோர மாநிலங்கள் குஜராத்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கேரளா வரைக்கும், கிழக்கு கடலோர மாநிலங்கள் தமிழ்நாடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வெஸ்ட் பெங்கால் வரைக்கும், அதுக்கப்புறம் புதுச்சேரி, யானம், டையூ, டாமன், அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவு. ஓகேங்களா? ஸோ அந்த யூனியன் பிரதேசங்கள் ஆக மொத்தம் 13 இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச கடலோர பகுதிகளில் இந்த கடலோர பாதுகாப்பு பயிற்சியான சி விஜில் 21 ஜனவரி 12 மற்றும் 13 2021 ஆகிய 2 தேதிகளில் நடைபெறும். ஸோ ஆக்சுவலா சி விஜில் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நவம்பர் 26 டெரர் அட்டாக் மும்பைல நடந்ததுல. ஸோ அதுக்காக கடல் பாதுகாப்புக்காக இந்த பயிற்சியை நடத்துறதா வந்து இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சொல்லி இருக்கிறாங்க. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன், நேஷனல் யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவல் 2021. இது நாம நேத்திக்கு பார்த்தது தான். இன்னைக்கு பிரதமர் வந்து உரையாற்றாரு. 2வது தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழா, 2வது தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழா. ஸோ இது வந்து 18 வயசுல இருந்து 25 வயதுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள், ஓகேங்களா, அவங்களோட கருத்துக்களை கேட்பதுக்காகவே தேசிய இளைஞர் நாடாளுமன்ற திருவிழா அப்படிங்கிறது அதனுடைய குறிக்கோள். அதுதான் 18 to 25 இருக்கிற அந்த ஏஜ்ல இருக்க யூத்ஸோட ஐடியாவை கேட்கறதுக்காக. ஸோ இந்த ஃபெஸ்டிவலை முதல்ல பிரைம் மினிஸ்டர் வந்து அவருடைய ரேடியோ ப்ரோக்ராம் மான் கி பாத் மனிதன் குரல் நிகழ்ச்சியில சொன்னது, மனிதன் குரல் நிகழ்ச்சியில சொன்னதுதான் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது நேஷனல் யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவல் 2021. ஸோ இன்னைக்கு ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தரோட பிறந்த தினம், தேசிய இளைஞர் நாளா கடைபிடிக்கப்படுகிறது. சுவாமி விவேகானந்தன் பிறந்த தினமான ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி தேசிய இளைஞர் விழா வந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 12 இருந்து 16 வரைக்கும் நடக்கும். ஜனவரி 12 இருந்து 16 வரைக்கும் நடக்கும். ஸோ இன்னைக்கு நேஷனல் யூத் டே 2021 நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் தேசிய இளைஞர் விழாவின் கருப்பொருள் வந்து இளைஞர்கள் புதிய இந்தியாவின் உற்சாகம் என்ற தலைப்பில் நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் ஒன் லைனர்ஸ். இந்திய அமெரிக்க எழுத்தாளரான வேத் மேத்தா உடல்நலக் குறைவால் காலமானார். ஸோ அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு டைட்டில் சொல்றாங்க. He is the one writer who took the Indian to the American readers. ஓகேங்களா? 20th century writer most responsible for introducing the American readers to India. ஓகேங்களா? 20th century writer most responsible for introducing the American readers to India. அவருடைய ஒரு சில புத்தகங்கள் வாக்கிங் த இந்தியன் ஸ்ட்ரீட்ஸ், போர்ட்ரேட் ஆஃப் இந்தியா எட்ஸெட்ரா. ஸோ அவர் உடல்நலக் குறைவால் காலமானார். அடுத்ததும் ஒரு புக்கு பத்தி தான், ஹிஸ்டாரியன் ரோமிலா தாப்பர் அவங்க எழுதினது Gazing Eastwards of Buddhist Monks and Revolutionaries in China 1957. ரோமிலா தப்பர் ரொம்ப
இந்தியன் ஹிஸ்டரி யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க இவங்க எழுதின புக்கை படிக்காம உன்னால மெயின்ஸ் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற ஒரு இது இருக்கு. ரோமிலா தப்பர் அவங்க எழுதின புக்கு கேசிங் ஈஸ்ட்வர்ட்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் மாங்க்ஸ் அண்ட் ரெவல்யூஷனரிஸ் இன் சைனா 1957. அடுத்தது மணிப்பூர் மாநிலத்துல செரி பிளாசம் மாவோ ஃபெஸ்டிவல். ஓகேங்களா, செரி வருடந்தோறும் இது நடக்கும். இந்த செரி பூ கூத்து குளங்கத்தை வந்து விழாவா கொண்டாடுவாங்க டூரிசம் மேம்படுத்துறதுக்காக. ஸோ நேத்திக்கு மணிப்பூர் மாநிலத்துல வருடந்தோறும் நடப்படும் செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் நடைபெற்றது. ஸோ வேளாண் சட்டங்களை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து மத்திய அரசுகிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. வேளாண் சட்டங்களை அமல்படுத்துவதை மத்திய அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் அபிஷியலா எதுவும் சொல்லல. அதுக்கு முன்னாடி டெல்லி போலீஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஜான்வரி 26 அன்னைக்கு டெல்லியில போராடுற விவசாயிகள் எல்லாம் டிராக்டர் பேரணி நடத்துறதுக்கு நீங்க அனுமதி தரக்கூடாது, அது குடியரசு தினத்தன்னைக்கு அது மாதிரி நடந்தா இந்தியாவோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி டெல்லி போலீஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் விரைவில் சுப்ரீம் கோர்ட் ஏதாவது பதில் சொல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வித் திஸ் ஐம் கமிங் டு அன் எண்ட் ஃபார் January 12, 2021 கரண்ட் அஃபேர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கொடுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால பார்க்க முடியும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே அண்ட் பி சேஃப்.